அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் துச்சமாக எண்ணி நம்மை தூது செய்த போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. ஜேஜே டிவி நேயர்களுக்கு வணக்கம். என் பேர் அகிலா. நான் மகரிஷி வித்யாமந்த ஸ்கூலில் +1 படிச்சுட்டு இருக்கேன். 10th நான் 493 மார்க்ஸ் வாங்கி எஜுகேஷனல் டிஸ்ட்ரிக்ட் 3rd பிளேஸும் ஸ்கூல் ஃபர்ஸ்ட்டும் வாங்கினேன். நான் புதுமை மகேந்திரன் சார் நடத்தின அசத்தும் அரங்கம் நிகழ்ச்சியில் பேசி முதல் பரிசு தங்க நாணயம் வாங்கியிருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம்னு சொல்லணும்னா எங்கள் ஸ்கூல் பிரின்சிபல் சேதுராமன் சார் தான் சொல்லணும். அன்னைக்கு எக்ஸாம் இருந்தது. எப்படி போகலாமா வேணாமான்னு யோசிச்சப்போ எங்கள் பிரின்சிபல் சார் தான் சொன்னாங்க, நீ போய் பேசுமா, என்னோட நண்பர் நடத்துகிறாங்க, நீ நாளைக்கு ரீடெஸ்ட் எழுதலான்னு சொன்னாங்க. நான் வந்து பேசினேன். ப்ரைஸ் கிடைக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஆனால் எனக்கு முதல் பரிசு கிடைச்சிது, தங்க நாணயம். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்புறம் எல்லாரும் ஒரு அறக்கட்டளை ஆரம்பித்து தன்னை வளர்த்துக்கணும்னு நினைப்பாங்களே தவிர மிச்சவங்களை வளர்க்கணும்னு யாரும் நினைக்க மாட்டாங்க. ஆனால் அம்மாக்குன்னு ஒரு அறக்கட்டளை ஆரம்பித்து தன்னை சுற்றி உள்ள எல்லாரையும் வளர்த்த புதுமை மகேந்திரன் சாரோட எண்ணம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் நான் இன்னைக்கு உங்கள் எல்லார் முன்னாடி ஒரு பேச்சாளராக நிற்கிறேன் அப்படின்னா அதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் எங்கள் அப்பா தான் சொல்லணும். எங்கே நடந்தாலும் சரி காம்படிஷன் எல்லா இடத்துக்கும் கூட்டிகிட்டு போவாங்க. மதுரையில் புத்தக திருவிழா நடந்தது. அதில் நான் வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கினேன். அப்போது 8 வருஷமாக நடத்துகிறாங்க அந்த புத்தக திருவிழா. அங்கே உள்ளவங்க எல்லாரும் சொன்னாங்க, ஒவ்வொரு வருஷமும் மதுரை தாமா ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்குவாங்க, இந்த வருஷம் தாமா காரைக்குடியிலேருந்து வந்து நீ வாங்கியிருக்கான்னு சொல்லி ரொம்ப பாராட்டினாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதே மாதிரி திருச்சியில் வந்து தினமலர் நாளிதழ் சார்பாக PVR நினைவு தின பேச்சு போட்டி நடந்துச்சு. இங்கேருந்து நாள் சாயங்காலம் தான் தெரியும். அப்பா கூப்பிட்டாங்க, அப்பா அவ்வளோ தூரம் போய் நமக்கு கிடைக்குமா அப்பா அப்படின்னோன்னு, நீ வந்து பேசுமா அப்படின்பாங்க. எங்கள் அப்பாவுக்கு ப்ரைஸ் கிடைக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. எல்லா இடத்துலையும் போய் எல்லார் முன்னாடி போய் நான் நின்று பேசணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. அதே மாதிரி அங்கே போனேன், ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கினேன். எல்லோரும் ரொம்ப பாராட்டினாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எல்லாத்துக்கும் காரணம் எங்கள் அப்பான்னு தான் சொல்லணும். ஐயாவோட தம்பி, என் பேர் அகத்தியன். நாங்கள் 2 பேரும் ஒரே ஸ்கூலில் தான் படிக்கிறோம், மகரிஷி வித்யாமந்தேர். எங்கள் அக்கா வந்து சிறந்த பேச்சாளர், நிறைய ப்ரைஸ்லாம் வாங்கியிருக்காங்க. எனக்கு வந்து ஸ்போர்ட்ஸில் ரொம்ப ஆர்வம். ஒரு 100 மீட்டரில் ஜெயிக்கணும்னு ரொம்ப ஆர்வம். எனக்கு அவ்வளோவா போனதில்லை எக்ஸ்பீரியன்ஸில். ஐலா நிறைய ஜெயிச்சிருக்கா, போட்டிலாம் ஜெயிச்சிருக்கா. எங்கள் அப்பா எல்லாத்துக்கும் என்ன போட்டி நடந்தாலும் எங்கள் அப்பா என்னை கூட்டிகிட்டு போவா. ஐலா நிறையா கூட்டிகிட்டு போவா. நான் ஐலா பேசினா நிறையா பார்த்துருக்கேன். எனக்கு இந்த மாதிரிக்கு ஆகணும்னு ஆசை இருக்குது.